3 காரியங்களுக்காக நம்ம செலவு செய்யலாம். முதலாவது நேரத்தை செலவு செய்தல். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, உங்கள் வார்த்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பணங்களை, அதாவது ஊழியர்களுக்கு, நலிந்து போன ஊழியங்களுக்கு, அதே போல் கட்ட முடியாத எத்தனையோ சபைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்ட தேவையான பணங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது ஒரு செலவாக ஆண்டவருக்கு, அதாவது ஊழியங்களுக்கு செலவாக கணக்கிடப்படுகிறது. அடுத்தது வாழ்நாட்களை நாம் செலவு செய்கிறவர்களாக இருக்கணும். வாழ்நாட்கள்னால் பார்த்திங்கன்னா நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே செத்து போகிறதில்ல, ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் எப்படி நம்மளை ரட்சித்தாரு, நம்ம எப்படி நல்ல வாழ்க்கை வாழறோங்கிற மற்றவர்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் வாழ்நாட்களை நம்ம செலவு செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ இந்த 3 காரியங்களை நம்ம செலவு செய்கிறவர்களாக இருக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, வரவு ஆண்டவர் நம்முடைய கணக்கில் 3 காரியங்களை வர வைக்கிறார். என்னென்னங்க? கண்ணீர், உதவி, ஜெபம். இந்த 3 காரியங்களை வர வைக்கிறார். நம்ம 3 காரியங்களை செலவு செய்யணுங்க. முதலாவது நேரம், இரண்டாவது பணம், மூன்றாவது வாழ்நாட்கள்.